ரூட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு குட்டி ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். அது என்ன ஸ்டோரின்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒரு கம்பெனி முதலாளி ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஒரு காவலாளி ஒருத்தர் இருக்காரு. அந்த கம்பெனி முதலாளி வந்து கம்பெனிக்கு போகும்போதெல்லாமே அந்த காவலாளி வந்து கார் கதவை வந்து திறந்து விட்டு பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு அவர் கம்பெனி வர விட்டுட்டு வருவாங்களாம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து வீட்ல இருந்து அந்த கம்பெனிக்கு கிளம்புறாரு முதலாளி. முதலாளி கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த காவலாளிக்கு வந்து ரொம்ப பசியா இருக்கு. பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி ஒண்ணு பார்க்குறாரு. அந்த குப்பை தொட்டியில ஏதாச்சும் மீந்து போன சாப்பாடு இருந்துச்சுன்னா, நம்ம எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆனா எந்த சாப்பாடுமே இல்ல. அதையும் வந்து அந்த முதலாளி வந்து பார்க்குறாரு. ஆனா எதுவும் பெருசா வந்து கண்டுக்கவே இல்ல. அந்த முதலாளிக்கு வந்து காது கேட்காதாம். அப்புறம் அடுத்த நாளும் வந்து பசி மயக்கத்திலே ரொம்ப பசி மயக்கத்துல இருக்காரு. பசி மயக்கத்துல இருக்கும்போது யோசிச்சுட்டு இருக்காரு. நம்மளோட பசி மயக்கம் வந்து இப்படி இருக்கே, நம்மளுக்கு சம்பளமும் வந்து அதிகமா இல்ல. நம்மளோட வீட்லயும் வந்து ரொம்ப பசியோட இருக்காங்க. நம்ம என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சுட்டு அடுத்த நாள் போய் அந்த குப்பை தொட்டியில ஏதாச்சும் சாப்பாடு இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கறாரு. புதுசா தயாரிச்ச உணவு வந்து அந்த குப்பை தொட்டியில வச்சிருக்காங்க. அந்த சாப்பாட எடுத்து சாப்பிடுறாரு. சாப்பிட்டு அப்புறம் அவரோட வேலைய வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. தினமும் போயிட்டு அந்த குப்பை தொட்டியிலேயே சாப்பாடு இருக்கான்னு சொல்லி பார்க்குறாரு. தினமும் வந்து சூடான, சுவையான சாப்பாடு வந்து அவரு தினமும் எடுத்து சாப்பிட்டுட்டு, இன்னும் இருக்கிற சாப்பாடு எடுத்துட்டு போய் அவங்களோட குழந்தைங்களுக்கும், அவனோட ஒய்ஃபுக்கும் வந்து குடுக்குறாரு அந்த காவலாளி. ஒரு நாள் வந்து அந்த முதலாளி வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுமே இவருக்கு வந்து அடுத்த நாள் இருந்து சாப்பாடே கிடைக்கல. அவரு வந்து யோசிக்கிறாரு, சரி முதலாளி இறந்ததுனால நெறைய சொந்தக்காரங்கலாம் வந்தாங்க. அதனால அவங்க யாராச்சும் எடுத்து சாப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளி வந்து நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த முதலாளி வந்து செத்ததுல இருந்துமே அவருக்கு வந்து அந்த உணவே இல்ல. அதுக்கப்புறம் போயிட்டு ரொம்ப குடும்ப சூழ்நிலையால போயிட்டு முதலாளியோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. நான் வேலைய விட போறேன். எனக்கு சம்பளம் ஏத்தி குடுக்குறீங்களா? சம்பளம் ஏத்தி குடுத்தா நான் இங்கேயே வேலை பார்க்குறேன். இல்ல நீங்க சம்பளம் ஏத்தி குடுக்க முடியலன்னா சொல்லிருங்க. நான் போயிடுறேன். என்னோட குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல, இல்ல நீ இந்த வேலையில இருந்தாலும் நீ போக்கூடாது. நீ இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளியோட ஒய்ஃப் வந்து சொல்றாங்க. எனக்கு வந்து சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கு. என்னோட குழந்தைங்களும், என்னோட ஒய்ஃபும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாப்பாடு இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் வந்து அந்த குப்பை தொட்டிக்கிட்ட இருக்கிற சாப்பாட தான் நான் எடுத்துட்டு போய் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பதான் அந்த அவரோட ஒய்ஃப் வந்து சொல்றாங்களாம், என்னோட கணவர் வந்து தினமும் 7 பேருக்கு சாப்பாடு குடுத்துட்டு இருந்தாங்க. அதுல வந்து 6 பேர் யாருன்னு எனக்கு தெரியும். ஒருத்தர தான் நான் இத்தன நாள் நான் தேடிட்டு இருந்தேன். அது யாருன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. அது நீதான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்களாம். உடனே அந்த காவலாளியும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்களாம். அவரு வந்து அப்பதான் யோசிக்கிறாராம் அந்த காவலாளி. நான் வந்து ரொம்ப தப்பா நினைச்சுட்டேன் அவர. என்னோட புலம்பலும், என்னோட வேதனையுமே முதலாளிக்கு தெரியலையே! நான் படுற கஷ்டத்த வந்து அவரு பார்த்துட்டு, எந்த ஒரு இதுவுமே சொல்லாம இருக்காரே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா முதலாளி வந்து இந்த அளவுக்கு எனக்கு உதவி பண்ணியிருக்காரே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்த நாள் வந்து காவலாளியோட வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு, நெறைய ஃப்ரூட்ஸு, சாப்பாடு தினமும் தேவையான அளவு வந்து பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு, அந்த முதலாளியோட பையன் போயிட்டு அந்த கதவுக்கு முன்னாடி வச்சுட்டு வருவாராம். அதுவே அவரோட வழக்கமா இருந்துச்சாம். ஆனா ஒரு நாள் வந்து அந்த காவலாளி வந்து முதலாளியோட பையனுக்கு ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். ஆனா வந்து அந்த முதலாளியோட பையனுமே எதுவுமே கண்டுக்காம போயிட்டாராம். அதுக்கப்புறம் அவர் நன்றி நன்றின்னு சொல்லிட்டே இருக்காராம். ஆனா அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவரோட சைகை மட்டும் அவருக்கு புரிஞ்சுச்சாம். அதுக்கப்புறமா தான் என்ன இவரு எது சொன்னாலுமே சைலண்டாவே இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசிக்கிறாராம். அதுக்கப்புறம் தான் அந்த பையன் சொல்றானா, ஐயா எனக்கும் என் அப்பா மாரியே எனக்கும் காது கேட்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானாம். அப்பதான் அந்த காவலாளி வந்து புரிஞ்சுக்கிறானாம். நம்ம முதலாளிய வந்து தப்பா நெனச்சோம். ஆனா, இப்ப வந்து முதலாளியோட பையனையும் நம்ம தப்பா நெனச்சுட்டோம். ஆனா, அவங்க நமக்கு வந்து உதவி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நம்மளோட கஷ்டத்த புரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். இதுலருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். ஒருத்தர் வந்து நம்மள பார்த்து எதுவுமே கண்டுக்கல அப்படின்ற மாரிலாம் நெனைக்காதீங்க. அவங்க வந்து நமக்கே தெரியாம நெறைய உதவிகள் வந்து பண்ணுவாங்க. அத முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்க. நான் சொன்ன குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே போல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வேற குட்டி ஸ்டோரியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசல்யா.